நிர்பந்தமான மனிதன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? Who will deliver me? Who will deliver me? யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? நான் நிர்பந்தமான மனிதனாய் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், அடிமைதனத்தில் இருக்கிறேன், துக்கத்தில் இருக்கிறேன். யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? ஒரு மனிதனுடைய கதறுதல் இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வேதனை இருக்கிறது. யார் எனக்கு விடுதலை தருவாங்க? நான் இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த வியாதிக்குள்ளே இருக்கிறேன், இந்த பிசாசு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், என் குடும்பத்தில் இந்த தடை இருக்கிறது. யார் எனக்கு விடுதலை தருவாங்க? யார் என் துக்கத்தை மாற்றுவார்கள்? மனிதனுடைய உள்ளத்தில் இந்த வேதனையின் குரல். அப்படிதான் ஒரு மனிதன் கதறுகிறான், யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்பதாக. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே கூட அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இந்த இடத்தில் வந்து இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவன் உண்டு. நமக்கு ஒரு விடுதலை கொடுத்த மகிழ பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவருடைய பாதபடியில் தான் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய விடுதலைக்காக அவர் சில காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். வேறு புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் அந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவது? நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி மகிழ பண்ண விரும்புகிறார். இந்த வேதனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவது? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்முடைய விடுதலைக்காக தேவன் வைத்திருக்கிற இன்னொரு காரியம் பரிசுத்த ஆவியானவர். அவர் கர்த்தருடைய ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தன்னுடைய வல்லமையை தருகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, தி லார்ட் இஸ் த ஸ்பிரிட். தேவன் ஆவியாயிருக்கிறார். நம்முடைய மாம்ச கண்களால் அவரை பார்க்க முடியாது, அவருக்கு உருவம் கிடையாது, அதனால பார்க்க முடியாது. ஆனால் அந்த தேவன் மனிதனாக இயேசுவாக வந்தபோது நம்மை போல மனிதனாக வெளிப்படுத்தினார். இயேசு மரித்த உயிர்த்தெழுந்த பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றரவாளன். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார் என்று. அப்படியானால் ஆவியானவர் நமக்குள் வரும்போது இயேசு நமக்குள் இருப்பதை உணர முடியும். எப்படி இயேசு கூட இருந்தால் ஆறுதல் படுத்துவாரோ, அந்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், விடுதலை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் இறங்கி வருகிறார், நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவேதான் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பரிசுத்தாவின் வல்லமை உடையவர்களாய் நாம் இருக்கணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தாவியானவர் தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்குள் தருவர். ஆண்டவர் தன்னுடைய வல்லமை நமக்குள் வைப்பதுதான் ஆவியானவருடைய வல்லமை. அது என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பயத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை ஆண்டவர் நமக்குள் தருகிறார். தன்னுடைய ஆவியின் மூலமாக நமக்குள் வந்து நமக்கு அந்த பலனையும் தைரியத்தை நமக்கு தருகிறார். இந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? நான் வல்லமை உள்ள தேவன், என் பிள்ளைகளாகிய நீங்களும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தன்னுடைய வல்லமையை நமக்கு தருகிறார். இயேசுவை கண்டு எப்படி பிசாசு நடுங்கினதோ, நீங்க இந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டு விட்டால் உங்களை கண்டு பிசாசு பயப்படும். நீங்க பிசாசை கண்டு பயப்பட தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பிசாசை கண்டா பயம். யாரோ பில்லி சொல்லி வச்சுட்டாங்க, யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க, ராத்திரில தூங்க முடியல, என்ன பண்ணுவது என்ற பயம். எதனால் அந்த பயம்? உங்களுக்குள்ள வல்லமை இல்லை.
இந்த பரிசுத்தாவின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆண்டவர் தன் வல்லமையை தந்திருக்கிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளாததனால வல்லமை இல்லாத கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நம்ம வல்லமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான காரியம் நடக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் 4 மாவடிக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் பிரசங்கம் பண்ண. அவர் மந்திரவாதியாக இருந்து ஊழியக்காரராக மாறி இருக்கிறார். மனம் திரும்பின மந்திரவாதி அப்படின்னு சொன்னாங்க. அவர் கூட்டத்தில் பேசினதை கேட்டேன். இவரை தனியாக சந்தித்து சில காரியத்தை பேசணும்னு சொல்லி நான் அவரை போய் தனியாக சந்தித்து பேசினேன். நீங்கள் மந்திரவாதம்லாம் எப்படி படிச்சீங்க, எப்படி மந்திரவாதம் பண்ணுவீங்க, எப்படி அதிலிருந்து நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி இயேசுக்குள்ளே வந்தீங்க என்பதெல்லாம் கேட்டேன். அப்போ ஒரு பல அனுபவங்களை எனக்கு சொன்னார். அவர் சொன்ன பொழுது ஒரு காரியம் சொன்னார். நாங்கள் மந்திரவாதம் பண்ணுவதற்கு என்னென்ன ஆவிகளை அடக்கி வைப்போம் அதெல்லாம் சொன்னார். பலி செலுத்தி அந்த ஆவிகளை எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருப்போம். யாராவது பில்லிசூன்யம் பண்ணுங்க அப்படின்னா காசு வாங்கி கொண்டு அந்த ஆவிகளை ஏவி விடுவோம். அதான் மந்திரவாதம் செய்வது. கையை முடக்கிறது, காலை முடக்கிறது, அவங்களுடைய குடும்பத்தை அழிக்கிறது, சாபமான காரியம் செஞ்சுட்டு ஐயா ரொம்ப துக்கப்பட்டார். இந்த பிசாசு எப்படி மனிதனை தாக்குகிறாரு, மந்திரவாதம் எப்படி தாக்குகிறாரு, கிறிஸ்தவங்களே இது தாக்குமா அப்படின்னு கேட்டேன். நான் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணி இருக்கிறேன், அவங்களே நிறைய பேரை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், அவங்களையும் தாக்கி இருக்கிறேன்னு சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களையும் மந்திரத்தில் தாக்க முடியுமான்னு கேட்டேன். இல்லை, பேர் கிறிஸ்தவங்களை தான் தாக்க முடியும். சும்மா பேருக்கு கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க பாருங்க, அவங்கள மந்திரத்தினால ஒரு வழி பண்ணிடுவோம். அப்போது சிலரை எத்தனை பெரிய ஆவி அனுப்பினாலும் சிலரை அந்த ஆவி தொட முடியாது, திரும்பி வந்துடும். அந்த ஆவி நான் அனுப்பிவிட்டா கூட அந்த ஆவி திரும்பி வந்துடும். அது சொல்லும், இவங்க கிறிஸ்தவங்க என்னால் தொட முடியலன்னு. நீ ஏமாத்துற. எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தை நான் பாழாக்கி இருக்கிறேன், நான் மந்திரத்தினால பொய் சொல்கிறேன்னு சொல்லும். இவங்க உண்மையான கிறிஸ்தவங்க, வல்லமை பெற்ற கிறிஸ்தவங்க. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சதா, ஒரு கிறிஸ்தவங்களில் 2 வகை இருக்கிறாங்க. உண்மையான கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க, பொய்யான கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே அப்படி தான் இருக்கிறீங்க. உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வல்லமை பெற்ற கிறிஸ்தவங்களும் இருக்கிறீங்க, தம் அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு பாவத்தில் வாழ்கிற ஏமாத்துகிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறீங்க. இன்னைக்கோடு அதெல்லாம் மாறிடணும். இன்றை முதல் உண்மையான கிறிஸ்தவங்களாக மாறிடணும், வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாக மாறிடணும். பீடி சிகரெட் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, மதுபானத்தெல்லாம் எரிஞ்சிட்டு ஒரு பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவங்களாக நம்ம மாறிடணும். அப்பதான் மந்திரவாதம் நம்மை தொட முடியாது, எந்த அசுத்த ஆவியும் தொட முடியாது. ஆண்டவர் அந்த வல்லமையை நமக்கு தருகிறார், அந்த வல்லமையை தருகிறார். அவர் சொன்னார், ஒரு மனிதன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்டால் எந்த மந்திரவாதமும் அவனை தொட முடியாது, அவனை மேற்கொள்ள முடியாததை நான் அறிந்திருக்கிறேன் என்பதாய் சொன்னார். இன்னைக்கு ஏன் மந்திரவாதத்தை கண்டு பயப்படுறீங்க, ஏன் பில்லி சுனியத்தை கண்டு பயப்படுகிறீர்கள், ஏன் அது உங்களுடைய குடும்பத்தை பாழாக்குகிறது? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தின வேத வாசியத்தை ஜபம் பண்ணி அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்திருந்தால் உங்களை கண்டு பிசாசு பயப்படும், உங்களை கண்டு மந்திரவாதங்கள் நடுங்கும், அவைகள் உங்களை தொட முடியாது. அந்த வல்லமை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தருகிறார். அதனால தான் என் பிள்ளைகள் வல்லமை உள்ளவர்களாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக மந்திரவாதம் பில்லி சூன்யம் பண்றதெல்லாம் தெரியும். எந்த இடத்துல செய்கிறாங்க, எந்த ஊரில் செய்கிறாங்க, அதெல்லாம் கூட கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஜெபிக்கும் போது, தம்பி இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த பேரில் உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறாங்க, ஒன்று முடிய கூட அசைக்க முடியாது. எனக்குள் இருக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. நீ மந்திரவாதம் பண்ண முன்னாலே அவன்கிட்ட சொல்லி கொடுக்கிறார். அங்கிருந்தா மந்திரவாதம் பண்றாங்க தம்பி, இந்த இடத்துல இந்த ஊர்ல செய்யறாங்கன்னு கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிறவர் கற்பனை தெய்வம் அல்ல, ஜீவனுள்ள தேவன், பேசுகிற ஆண்டவர், பிசாசின் தலையை மிதித்த ஆண்டவர், சாத்தானை காலின்களை நசுக்கினவர் நம்முடைய ஆண்டவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் அவருடைய காலுக்கு கீழே, நாமும் அந்த வல்லமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:3 பாருங்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் ஜெபித்த போது எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:31-32 வாசித்து பாருங்க. ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவினால் எல்லாரும் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அவங்க ஜெபம் பண்ணின போது இந்த இடம் அசைந்தது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமை தாங்க, என்ன அந்த ஆவியினாலே நிரப்புங்க. நானும் பரிசுத்தாவின் வல்லமையோடு இருக்கணும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை, பயம் போயிரும், கலக்கம் போயிரும். பரிசுத்தாவுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டுட்டா ஒரு பயமும் கலக்கமும் உள்ளத்துல வராது. ஒரு பெரிய தைரியம் வரும். நாம் ஆராதிக்கிற தேவன் மனிதனோடு பேசுகிற ஒரு ஆண்டவர். நீங்க அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்க. ஆவினாலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. பாவத்துக்கு தான் பயப்படணும். அநியாயம் செய்வதற்கு தான் பயப்பட வேண்டும். துன்மார்க்கமாய் நடப்பதற்கு தான் பயப்பட வேண்டும். நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டால் எதை குறித்தும் பயப்படாத ஒரு தைரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அப்படி வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அப்படி வாழணும். குடிகாரனா இருந்தால் உங்களுக்கு பயம்தான் இருக்கும். நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, உள்ளே வச்சிருவாங்களோ, மகன் பார்த்துருவானோ, மனைவி பார்த்துருவானோ. எதுக்கு அந்த பாவம்? வேண்டாம். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணாதான் உள்ளத்தில் பயம் வரும். என் பாவம் வெளியே வந்துடுமோ, தெரிஞ்சிருமோ, ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி. நீங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுங்க. நீதி நேர்மையாக வாழ ஒப்பு கொடுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறாரு. சும்மா சர்ச்சில் போய் இயேசு நல்லவனி பாட்டு பாடி ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதம் வராது. சும்மா ஒரு பைபிள் வாசனை ஜெபிச்சேன்னு கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வராது. வசனத்தின்படி வாழணும். அன்று சொல்றார், நான் பரிசுத்தரா இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க, நீதியாருங்க, நேர்மையாயிருங்க, அநியாயம் பண்ணாதங்க. பைபிள் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் நேசிங்க, எல்லாத்திட்டையும் அன்பு காட்டுங்க. மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லாரிடத்தில் அன்பு காட்டணும், எல்லாரையும் நேசிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவங்களை விட நிறைய இந்துக்கள் தான் என் மேலே ரொம்ப மரியாதை வச்சு அன்பாக பேசுகிறாங்க. நான் போகிற இடெல்லாம் என்கிட்ட அன்பு காட்டுறாங்க. எல்லாரையும் நாம் நேசிக்கணும். இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். இயேசு கற்றுக் கொடுத்தபடி வாழ ஒப்பு கொடுக்கணும். அதான் பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கைன்னா என்ன? வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்தபடி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். உண்மையாக இருக்கணும். வரி கட்டுவதில் உண்மையாக இருக்கணும். டேக்ஸுகளை ஏமாத்தினீங்கன்னா அது பாவம். வீட்டு வரி, தொழில் வரி, நில வரி, இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டி நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துடுமோ, அதிகாரி வந்துடுவாங்கன்னு பயப்படணும். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, ஏமாத்தாதங்க. அது ஆண்டவர் விரும்பவில்லை. அவங்களோட ஆண்டவர் இருக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கலாம், காலையிலி காணிக்க கொடுக்கலாம், நேர்மையாக நடக்கலை, பரிசுத்தமாக நடக்கலைன்னா ஏசு உங்களோடு இருக்க முடியாது. அப்போ ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். இதை வாசித்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் வாழணும், நான் உண்மையாக இருக்கணும்னு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகும். உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை வரும். நீங்கள் எப்போ மன தைரியமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஐயோ வந்துருமோ, பில்லி சூனியம் பண்ணிடுவாங்களோ, அல்லது இப்படி நடந்துருமோ, அந்த பயமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதுதான் இயேசு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நிறைய பேருக்குள்ள அது இல்லை. அதனால தான் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்றையிலிருந்து ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார். இன்றையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்க போகிறார். இன்றையிலிருந்து ஆவியானவர் உங்களுக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறார். அந்த ஆவியானவர் வரும் பொழுது விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, எல்லாத்திலிருந்து விடுதலை. பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரும் கூடவே இருக்கிறதை உணர முடியும். கர்நாடகா மாநிலத்தில் கார்வார் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே போயிருந்த போது அங்கே உள்ள ஊழியக்காரர்கள் ஒரு வீட்டில் ஜெபிக்கணும், அவங்க ரொம்ப விரும்புகிறாங்கன்னு அழைச்சிட்டு போனாங்க. அவங்க யாருன்னா பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு போன போது கணவன், மனைவி, பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுடைய தகப்பனார் வயசான ஐயா ஒருத்தர் இருந்தார்.
அவர் என்கிட்ட பேசினார். ஐயா, என் வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னார். என்னது சொல்லுங்கன்னு கேட்டேன். எனக்கு 2 கையும் 2 காலும் விளங்காமல் போய்விட்டது. வாதத்தினால் பாதிக்கப்பட்டு நான் படுத்த படுக்கையில் ஆயிட்டேன். கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, எல்லாமே படுக்கையில். என் பிள்ளைகள் என்ன ரொம்ப அன்பாக கவனித்தாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப துக்கம். படுக்கையிலே நான் இருந்தேன். கை கால் அசைக்க முடியாமல் முடக்கப்பட்டு விட்டார். முடக்கு வாதம், படுத்த படுக்கையில் இருந்தேன். எத்தனையோ ஆஸ்பத்திரி கொண்டு போய் என் பிள்ளைகள்லாம் கவனித்தாங்க, சுகமுண்டாகலை. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஊழியக்காரங்க வந்தால் அந்த ஊழியர் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு வந்தபோது நான் படுக்கையில் இருந்தேன். இந்த ஊழியக்காரர் வந்தார். இவங்களுக்காக ஜெபிக்கணும், படுத்த படுக்கையாக இருக்காங்க, இவங்க கை கால் விளங்கலை, வாத வியாதினால் முடக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஊழியக்காரர் வந்து அவரை பார்த்து கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களாம். இவருக்கு ஆச்சரியம். நான் வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறேன், சுகமாகன்னு தான் ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, நான் எதுக்காக ஜெபிக்கன்னு கேட்குறாருன்னு சொன்ன உடனே இந்த ஐயா அவரை பார்த்து சொன்னாங்களாம், எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், ஜெபம் பண்ணுங்க யானாராம். வியாதியில் படுத்திருக்கிறார், சுகத்துக்காக ஜெபிக்க சொல்லலை, எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேணும், ஜெபம் பண்ணுங்க. அவனு இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம். வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறாரு, பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷெல்லாம் பேசணும், நான் ஆண்டவரோட பேசணும், எனக்கு வல்லமை வேணும்னு கேட்குறாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் கண்ணை மூடி இயேசுவே பரிசுத்தாவினால் என்னை நிரப்புங்க, உங்கள் வல்லமையை எனக்கு தாங்கன்னு கேளுங்க, நானும் ஜெபிக்கிறேன்னு அந்த ஊழியக்காரர் கரம் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். கூட இருந்தவங்கெல்லாம் ஜெபிக்கிறான். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபித்தார்கள். ஜெபிச்சு முடிச்சு கண்ணை திறந்தா படுக்கையில் இந்த ஆளை காணும். என்னையா படுக்கிற இந்த ஆளை காணும்னா, அவர் துள்ளி குதித்து நடனமாடி ஆண்டவரை துதித்து அந்நிய பாஷையில துதித்து கொண்டு இருக்கிறார். சுகத்துக்காக ஜெபமே பண்ணல, ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே வியாதியின் கட்டு அறுக்கப்பட்டு விட்டது. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. அந்த தகப்பனார் சின்ன பிள்ளை மாதிரி சொன்னார், ஐயா பாருங்க இன்னைக்கு நல்ல சுகமா இருக்கு, இன்னைக்கு நான் வேலை செய்கிறேன், நான் சாகு வரைக்கும் நல்ல சுகத்தோட வேலை செய்யணும்னு வேலைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு மகிழ்ச்சியாய் சொன்னார். எப்படி அந்த விடுதலை? பரிசுத்தாவியுடைய வல்லமை இறங்கின உடனே வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டாரு. ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினாலே ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார், நம்முடைய சரீரத்தில் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது அந்த நோயினுடைய கட்டுகள் அறுக்கப்படும். ஆவியானுடைய வல்லமை இறங்கும் போது கேன்சர் வியாதி அழியும், அந்த ஆஸ்துமா வியாதி விலகும், அந்த நோயின் கட்டுகள் அறுக்கப்படும், சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அது அனுபவத்தில் பார்க்கிறோம். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்கு விடுதலை தருகிறவர் மாத்திரமல்ல, வல்லமையும் தருகிறார். இல்லை, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்க, யூ ஷால் ரிசீவ் பவர். நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீங்க. என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாபத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமை உங்களுக்கு வேணும்ல? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேணும், நான் வல்லமை உள்ளவளாக இருக்கணும், நான் இனி பயந்து கோழையாக நடுக்கத்தோட தோல்வி அடைந்திருக்கக்கூடாது, நான் வல்லமையோட இயேசுக்காக பிரகாசிக்கணும். அப்படி ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அப்படின்னா இப்போ அப்படியே வலதுகரம் வைத்து கொள்ளுங்க, அப்படியே வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் அக்னிக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் வரும்பொழுது எங்களை வல்லமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், வல்லமையின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். தாகத்தோடு கேட்கிறவர்களுக்கு தன்னுடைய பரிசுத்தாவியை தருகிற தேவனே, இப்பொழுது யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேலுடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும், அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். அன்றைக்கு மேலறையில் 120 பேர் மேலே இறங்கின அக்னிமயமான நாவுகள் இப்பொழுது இவர்கள் மேலே வந்து இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகத்தின் வல்லமை நிரப்புவதாக, அக்னி அவர்கள் மேலே இறங்குவதாக,
இப்பொழுது அவளை நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. பயங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் நீங்கி வல்லமை உள்ளவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. சாத்தானை மேற்கொள்ளுகிறவர்களாய், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் அவர்களை மாற்றும்படி வல்லமையினால் நிரப்பும் 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 ஆண்டவரே. இப்போ இறங்கட்டும் அந்த வல்லமை, அக்னி இறங்கட்டும், ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளட்டும், வல்லமை உள்ளவர்களாய் மாற்றிவிடும். கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.